ட்ரேடர் ஜோஸ் அமெரிக்காவின் டெக்சாஸ் மாகாணத்தில் பிரிஸ்கோ அருகில் அமைந்துள்ளது. ட்ரேடர் ஜோஸ் என்ற இந்த சூப்பர் மார்க்கெட். ட்ரேடர் ஜோஸ் இந்த கடையிலே காய்கறிகள் மற்ற பொருட்கள் மலிவாக கிடைக்கும். பார்ப்போம் வாருங்கள். அழகான பூச்செடிகள் பாருங்கள், எவ்வளவு அற்புதமாக பேக் செய்யப்பட்டு இருக்கிறது. பூச்செடிகள் எல்லாம் அழகழகாக பேக்கிங் செய்யப்பட்டு விற்பனைக்கு காத்திருக்கின்றன. எதையுமே ஒரு முறையாக செய்கிறாங்க பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்குது. நான் பார்த்து வியந்து போனேன். நம்ம ஊர்லேயும் செடி விற்கிறாங்க தான், இல்லைங்கள. ஆனால் இதை அவங்க அந்த பேக்கிங் பண்ணுற விதம், அதை விற்பனைக்கு கொண்டு வந்து வச்சுருக்கிற விதம் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது. பார்க்கும்போதே நம்ம ஒரு 4 செடி வாங்கிட்டு போகலாம் போல இருக்கே அப்படின்னு தோன்ற மாதிரி பண்ணியிருக்காங்க. இந்த கடையோடைய அமைப்பே ரொம்ப அருமையாக அமைஞ்சிருக்கு. பாருங்கள், சம்மர் சன்ரைஸ், அதாவது கோடை காலத்தை சமாளிக்கக்கூடிய க்ரீம்கள், முகத்தில் கை காலில் பூசிக்கிறதுக்காக உள்ள க்ரீம்கள் தனியாக அடுக்கி வச்சுருக்காங்க. ஆப்பிள் பாருங்கள், எவ்வளவு விதவிதமான ஆப்பிள் இருக்குது தெரியுமா? செர்ரிப்பழம் மாதிரி குட்டியாக இருக்குது, ரொம்ப பெருசாக இருக்குது, கலர் கலராக இருக்குது. இது பூரா பல்வேறு வகையான பழங்களுடைய ஜூஸ். அதெல்லாம் தனித்தனியாக அழகாக வேணும். மாம்பழ ஜூஸு, கொய்யாப்பழ ஜூஸு, அதுமாரி எல்லா வகையான ஜூஸும் அழகழகாக பாட்டிலில் பேக் பண்ணி வச்சுருக்காங்க. வர்றவங்க பார்த்து 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 வாங்கிட்டு போயிட்டுருக்காங்க. எல்லாம் ரெடியாக இருக்குது. காசை கொடுத்தா கையில் பொருள் கிடைக்கிது. இங்கே பாருங்கள், இதெல்லாம் பாருங்கள். பழங்கள் ஒரு வகை என்றால் பழங்களை வைத்து இதோ மாம்பழங்களை பாருங்கள், எவ்வளோ அற்புதமாக அழகாக இருக்கிறது. இவையெல்லாம் ஆப்பிள்கள். விதவிதமான ஆப்பிள்கள் கூடைகளிலே அடுக்கப்பட்டிருக்கின்றன. இது ஒரு வகை ஆப்பிள், இது இன்னொரு வகை. இது பச்சையாக இருக்கு பாருங்கள், இதுவும் ஆப்பிள் தான். இது ஒரு வகை ஆப்பிள். விதவிதமாக பலவிதமான கலர்களிலே ஆப்பிள்களை எப்படி விளைவிக்கிறார்கள் என்றே புரியவில்லை. எல்லாம் தனித்தனியாக பைகளிலே பேக் செய்யப்பட்டு தயாராக இருக்கிறது. பல்வேறு வகையான பழங்கள் இங்கே வாடிக்கையாளர்களுக்காக காத்து கிடக்கின்றன. இதெல்லாம் பாருங்கள், இது எல்லாமே காய்கறிகளை வெட்டி 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 அழகாக பேக் பண்ணி வச்சுருக்காங்க. இதெல்லாம் வெட்டி வைக்கப்பட்ட காய்கறிகள் தான். $3 தான்.
வாங்கிட்டு போய் அப்படியே அடுப்பில் போட்டு வதக்கி சமைக்க வேண்டியது தான். அந்தளவுக்கு ரொம்ப அருமையாக நல்லா பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், முட்டைக்கோஸு தனித்தனியாக பேக் பண்ணப்பட்டிருக்கு. இதெல்லாம் பாருங்கள், முட்டைக்கோஸு, கேரட்டு எல்லா காய்கறிகளையும் போட்டு மிக்ஸ் பண்ணியும் தனியாக வச்சுருக்காங்க, தனித்தனியாகவும் வச்சுருக்காங்க. இதோ பாருங்கள், எல்லாம் கேரட்டு தான். இதில் உள்ளது பூரா கேரட்டு. வேறு வேறு வடிவத்தில் வேறு வேறு கலரில் உள்ள கேரட்டை மட்டும் தனியாக அழகாக கட் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், தனித்தனி கேரட்டை பொடி பொடியாக செய்ய வச்சுருக்காங்க. குட்டி குட்டி கேரட்டு அது தனித்தனி பாக்கெட்டில் இருக்குது. பாருங்கள், மிளகா எத்தனை கலரில் என்ன வடிவத்தில் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? இது பச்சை மிளகா, பச்சை பட்டாணி, பாருங்கள், பழங்களையெல்லாம் அழகாக வெட்டி கட் பண்ணி அழகாக டப்பாவில் போட்டு வச்சுருக்காங்க. அப்படியே வாங்கிட்டு போய் ஒரு கழுவி விட்டு சாப்பிட வேண்டியது தான். இங்கே பாருங்கள், வெட்டி வைக்கப்பட்ட காய்கறிகள் எவ்வளோ அழகாக இருக்குது. அமெரிக்கா மக்களுக்கு எல்லாம் வசதி தான். வாங்கிட்டு போய் அப்படியே சட்டியில் போட்டு வதக்கி அழகாக சமையல் பண்ணி சாப்பிட வேண்டியது தான். அவ்வளோ அழகாக எல்லாம் ரெடியாக இருக்குது. நான்வெஜ் பிரியர்களுக்கு ஏற்ற மாதிரி நான்வெஜ் ஐட்டங்களும் நிறையா இருக்குது. இங்கே பாருங்கள், இதெல்லாம் கத்திரிக்காய், விதவிதமான கத்திரிக்காய் இருக்குது. தக்காளி, இதெல்லாம் பாருங்கள், மிளகா பார்த்தீங்களா? எவ்வளோ பெரிய மிளகா. பெரிய பெரிய மிளகாயெல்லாம் நான் பார்த்தேன், ரொம்ப பெரிய மிளகா. பாருங்க, சிவப்பு மிளகா, மஞ்சள் கலரில் மிளகா, இது ஒரு விதமான மஞ்சள், பச்சை கலரு. தக்காளி, பெரிய பெரிய தக்காளி, குட்டி குட்டி தக்காளி, எல்லாம் தனித்தனியாக இருக்குது. பாருங்கள், எவ்வளோ அழகாக பேக் பண்ணி விளாடா பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருந்துச்சு. அவ்வளோ அழகாக இருக்குது எல்லாமே. எல்லோரும் வண்டியை தள்ளிட்டு வராங்க, வேணுங்கிறத எடுத்து போடுறாங்க, எடுத்துகிட்டு போயிட்டே இருக்காங்க. எல்லாம் ரெடியாக இருக்குது, தயாராக இருக்குது. பாருங்கள், குட்டி குட்டி தக்காளி பாருங்கள், எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். ஆஹா, இதெல்லாம் தக்காளி காம்புகளோடு இருக்குது பாருங்கள். தக்காளி இது ஒரு டைப்பு, இதையும் தனியாக வச்சுருக்காங்க. எல்லாம் நட்ஸுன்னு சொல்லுவோம் இல்லையா, பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு, முந்திரி பருப்பு, திராட்சை, இதெல்லாம் தனித்தனியாக அருமையாக அமைஞ்சிருக்கு. இல்லைங்க பாருங்கள், வறுத்த முந்திரி, வறுக்காத முந்திரி, உடைச்ச முந்திரி, முழு முந்திரி, எல்லாம் தனித்தனியாக ரொம்ப அழகாக எல்லாம் இருக்குது. வால்நட்டு எல்லாமே இருக்குது. என்னென்ன வேணுமோ சாப்பிட்றதுக்கு வேணுங்கிற ஐட்டங்கள் எல்லா விதமாக இருக்குது. வெஜிடேரியனும் இருக்குது, நான் வெஜிடேரியனும் இருக்குது. எல்லாம் அமைஞ்சிருக்கு. எல்லாம் பார்த்துக்கிட்டே வாங்க.
வெள்ளை கலரில் வெங்காயம். வெங்காயத்தில் பல வகை இருக்குது. இதுவும் வெங்காயம்தான். வெள்ளை கலரில் வெங்காயம் பல வகையாக இருக்குது. அழகாக பாக்கெட் பண்ணி வச்சுருக்காங்க. வாழைப்பழம் மட்டும் பெரிய அடுக்கில் அப்படியே வச்சுருக்காங்க. இந்த மாதிரி டைப் தான் இங்கே கிடைக்கிது. பாருங்கள், இந்த பேக்கெட் பண்ணி வச்சுருக்கிறது பூரா உருளைக்கிழங்கு. உருளைக்கிழங்கு பல வகையாக இருக்குது. குட்டி உருளைக்கிழங்கு, பெரிய உருளைக்கிழங்கு, ரொம்ப இதெல்லாம் உருளைக்கிழங்கு தான். பெரிய பெரிய உருளைக்கிழங்கு, இப்படி பல வகையில் இருக்குது. யாருக்கு எந்த மாதிரி பிடிக்குதோ அதை வாங்கிட்டு போகிறாங்க. பாருங்கள், எல்லாம் உருளைக்கிழங்கு தான். பாருங்கள், இது பெரிய பெரிய உருளைக்கிழங்கு. இதெல்லாம் இது வந்து இஞ்சி. இதெல்லாம் உருளைக்கிழங்கு. பாருங்கள், இது ஒரு கலராக இருக்குது, அது ஒரு கலராக இருக்குது. பாருங்கள், இதெல்லாம் உருளைக்கிழங்கு தான். பாருங்கள், ஒரு பை நிறைய பூண்டு, பாக்கெட்டாகவும் பூண்டெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. இது பூரா பால் வகைங்க. நம்ம ஊரில் சொல்கிறாங்கல்ல, டோண்டு மில்க்கு, கொழுப்பு சேர்ந்தது கொழுப்பு சேராது, அதுமாரி 3.5 லிட்ரு கொண்டது ஒரு டப்பாவில் அப்படியே வச்சுருக்காங்க. பாருங்கள், ஃபேட் ஃப்ரீ மில்க், கொழுப்பு இல்லாத பால். இந்த மாதிரி பால் வகையே தனித்தனியாக அவ்வளோ அழகாக இருக்குங்க. போகிறாங்க, அவங்கவுங்க குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு டப்பா 2 டப்பா அப்படி வாங்கிக்கிறாங்க. என் பையன் இதான் வாங்கிட்டு வந்தார். 3.5 லிட்ரு ஒரு கேனில் இருக்கும். ஒரு கேலன் அப்படின்னு சொல்கிறாங்க அதை. பாருங்கள், அவ்வளவும் பால். பால் அவ்வளவு திக்காக அருமையாக இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது. இதோ பாருங்கள், நம்ம ஊரில் பிஸ்ஸா, பர்கர் என்று சாப்பிடுவார்கள். அது விதவிதமாக அடுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. எவ்வளோ பெருசு பாருங்கள். அது மட்டும் இல்லை, விதவிதமான குக்கீஸ்னால் பிஸ்கட்டு, சின்ன சின்ன பிஸ்கட்டு, விதவிதமான பிஸ்கட்டுகள் எல்லாம் டப்பாவில் இருக்கிறது பூரா பிஸ்கட்டு தான். பாருங்கள், சமோசா, ஸ்ப்ரிங் ரோல். பாருங்கள், சமோசா, இதெல்லாம் டப்பாவில் சமோசா வச்சு விற்கிறாங்க. இது பிஸ்ஸா தான். ஆஹா, எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள்.
விதவிதமான உணவுப் பொருட்கள், சாக்லேட்டுகள், பிஸ்கட்டுகள், சோயா சாஸ்கள், பால், பழங்கள், காய்கறிகள், பூச்செடிகள், பல்வேறு விதமான பழ வகைகள், வெட்டி வைக்கப்பட்ட காய்கறிகள் என்று பல்வேறு விதமான உணவுப் பொருட்களால் இந்த ட்ரேடர் ஜோஸ் நிரம்பி வழிகிறது. மக்களும் கூட்டம் கூட்டமாக வருகிறார்கள், வாங்குகிறார்கள், போய்கொண்டே இருக்கிறார்கள். பாருங்கள், இன்னும் எத்தனை வகையான உணவுப் பொருட்கள் தான் இருக்கின்றன என்று தெரியவில்லை. இதோ பாருங்கள், ஸ்ட்ராபெர்ரி க்ரீம் பான் கேக். இதை தனியாக அந்த க்ரீம் அழகாக பாட்டிலில் அடைச்சி டப்பாவில் வச்சு வியாபாரம் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லைங்க, பட்டர், நெய் இதெல்லாமே தனித்தனியாக பாட்டிலில் அடைச்சி வச்சு வியாபாரம் பண்ணுறாங்க. அதுவும் பல வகையாக. ஆல்மண்ட் பட்டர் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஆல்மண்ட்னா என்ன உங்களுக்கே தெரியும் இல்லையா? பாதாம் பருப்பு இருக்குது இல்லையா? பாதாம் பருப்புலேருந்து ஏதோ ஒரு வெண்ணெய் மாதிரி எடுக்கிறாங்க போல இருக்குது. அது எப்படி உருவாக்குறாங்கன்னு தெரில. அது ஆல்மண்ட் பட்டருங்கிற பேரில் அதை வியாபாரம் பண்ணுறாங்க. இதெல்லாம் ஆல்மண்ட் பட்டர். பீனட் பட்டர். பீனட்னா கடலை இருக்குல்ல, அதுலேருந்து அவங்க ஏதோ ஒரு க்ரீம் மாதிரி தயாரிக்கிறாங்க. பட்டரை ஒரு வெண்ணெய் மாதிரி தயாரிக்கிறாங்க. இதெல்லாம் காஃபி பவுடர். விதவிதமான காஃபி தூள் இருக்குது. ஃபேர் ட்ரேடு காஃபி. பாருங்கள், எத்தனை வகையான காஃபி தூள் பாருங்கள். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நாட்டிலேருந்து வருமா. எல்லா நாட்டில் கிடைக்கக்கூடியதும் இங்கே வாங்கி வச்சுருக்காங்க. காப்பி டிகாசன் தனி. இதெல்லாம் காப்பி டிகாசன். காப்பி டிகாசனே தனியாக வியாபாரம் பண்ணுறாங்க. காப்பி தூள் தனியாக வியாபாரம் பண்ணுறாங்க. காப்பி கொட்டை அதை தனியாக வியாபாரம் பண்ணுறாங்க. எல்லாமே கிடைக்கிது. காப்பி தூள் வேணுமா வாங்கிக்கலாம், காப்பி டிகாசனாகவே வேணுமா அதையும் வாங்கிக்கலாம். எல்லாமே தயாராக இருக்குது. இங்கே பாருங்க, ஜோ அப்படின்னு ஒரு கம்பெனி, அந்த கம்பெனி வெளியிடுற காப்பி தூள். ஏதோ அமெரிக்கா போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது, போயிட்டு நல்லபடியாக வால்மார்ட், காஸ்ட்கோ அப்படின்னு ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட்டு, இது ட்ரேடர் ஜோஸ் அப்படின்னு ஒன்று, பிலோ 5 அப்படின்னு ஒரு மார்க்கெட் இருக்குது. அங்கே எல்லாமே $5 கம்மியாக தான் விலை இருக்கும். அந்த மாதிரி பொருட்கள். அப்புறம் டாலர் ட்ரீன்னு ஒன்று, $1 $1.50 தான் அங்கே எல்லா பொருளுமே. அந்த மாதிரி ஒரு ஐட்டங்கள் இருக்குது. இந்த மாதிரி பலவிதமான இடங்களுக்கு போய் சுற்றி பார்த்தோம். ஒவ்வொன்றா போடுறேன். நான் பார்த்து ரசித்தது நீங்களும் பார்த்து ரசிக்கணும். மறந்துடாமல் நம்ம கார்த்திக் வீடியோஸ் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மேலே போட்டிருக்கேன் பாருங்கள், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நான் போடுற பதிவெல்லாம் சேர்ந்துடும். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கார்த்திக் வீடியோஸ் யூடியூப் சேனல் உங்கள் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் பார்த்த ரசித்த எல்லா விதமான அமெரிக்காவில் உள்ள இந்த ரெஸ்டாரண்ட்ஸ் என்னென்ன போடணும் எல்லாம் ஒவ்வொன்றா போடுறேன். டைம் கிடைக்க மாட்டேங்குது, ஒவ்வொன்றா போட்டு விட்றேன். பாருங்கள், ரசிங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.